வெளியே வாங்க. என்னாச்சு மாசிமா? இது இந்த கையோட அடையாளம் யார் செஞ்ச காரியமா இருக்கும்? என்னாச்சு பெரிய பாட்டிமா? இங்க பாரு அமர், இந்த கையோட அடையாளம் யாருதுன்னு தெரியல. யார் இப்படி செஞ்சுட்டு போனாங்கன்னு தெரியல. அட இது பெரிய பாட்டிமா, இது சின்ன பசங்க வேலை மாதிரி தெரியுது. விளையாடும் போது கைப்பட்டிருக்கோம். இல்ல அமர், இந்த அடையாளத்தை கொஞ்சம் கவனமா பாரு. இந்த கை அடையாளம் சின்ன பசங்களோடது இல்ல, யாரோ பெரிய ஆளுங்களோட விளையாட்டு தான் இது. உண்மைதான். வீட்டுல இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல பெரிய பாட்டியும் சீமாவும் இப்படி இருக்கிறது எல்லாரையுமே டென்ஷன் ஆக்கிடும். இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். அது மூலமா இவங்க டென்ஷனும் போகணும், வீட்டுல எல்லாரும் சந்தோஷமாவும் இருக்கணும். ஆனா இது ஆமா அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல பாட்டிமா. நீங்க 2 நிமிஷம் இருங்க, நான் அதோ வந்துடுறேன். என்னமாச்சு? பெரியத்த கையில ஏதோ. ரிலாக்ஸ். இங்க பாருங்க, அஞ்சலியோட டிராயிங் போர்ட்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இதே கலர்ல உள்ள பெயிண்ட். இப்ப பாருங்க, சின்ன பசங்களோட பெயிண்ட் பெரியவங்களோட டென்ஷனை எப்படி மாத்துதுன்னு. இப்ப பாருங்க, கையோட அடையாளம் மறைஞ்சு போச்சு. ஆனா உங்களோட முகத்துல இருக்கிற டென்ஷன் மறைஞ்சு போகணும்னா நீங்க என் கூட உள்ள வரணும். அமர், அது வந்து சீமா, நீ பெரிய பாட்டிமா அதை விடுங்க, உள்ள வாங்க. வாங்க வா சீமா. வணக்கங்க. வாமா.
வணக்கங்க. நீங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியல. இதுக்கு முன்னாடி உங்களை எப்பவாவது நான் பாத்திருக்கேனா? இல்ல, இப்பதான் நான் உங்களை முதல் தடவையா பாக்குறேன். என் பேரு சுந்தரி. அப்புறம் இவ என்னோட பொண்ணு மோகினி. நல்லாரு. நியூஸ் பேப்பர்ல உங்களோட விளம்பரத்தை பார்த்தேன். நீங்க உங்களோட எதிர்த்த வீட வாடகைக்கு விட போறீங்களாமே, அதை எங்களுக்கு கொடுங்க. ஓ, இப்ப ஞாபகம் வந்துடுச்சு. பிசினஸ் அப்புறம் வேலை விஷயம்லாம் என் பசங்க தான் பாத்துக்கிறாங்க. அம்மடி சீமா, இவங்களுக்கு பிரேம அறிமுகப்படுத்துவே. உள்ள வாங்க. ஈறுகள்ல பிரச்சனையா? உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத்பேஸ்ட்ல உப்பா? ஆமா, கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்ல உப்பு இருக்கு. இதன் ஒப்பற்ற ஃபார்முலா. சீமா, நீ ஒண்ணு பண்ண, இவங்களுக்கு வீட்டை காட்டு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஓகே. அமர், போலாமா? அமர், போலாமா? வாங்க ஆண்டி, உங்களுக்கு வீட்டை காட்டுறேன். ஆண்டி, ஆண்டி, மா என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு மயங்கிட்டீங்க. மா, என்னாச்சு? உங்க உடம்புக்கு என்னாச்சுமா? என்னாச்சு உங்களுக்கு? ஐம் சாரி. அது வந்து ஆக்சுவலி அம்மாக்கு பிளட் பிரஷர் இருக்கு. ஓ, அதனால டயர்ட் ஆயிட்டாங்கன்னா மயக்கம் வந்துடும். ஒரு நிமிஷம், நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ஆண்டி. நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து ஓய்வெடுத்துக்கோங்க. நம்ம வீட்டை அப்புறமா பார்க்கலாம். இப்ப பரவாயில்லையாம்மா? நான் நல்லா இருக்கேன். நாங்க அந்த வீட்டுக்கு இன்னைக்கே குடி போகணும். நீங்க அதனால அந்த வீட்டை காட்டுங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். வாங்க. பார்த்து வாங்கம்மா. பார்த்து எடுத்துட்டு போங்க. சரி. தங்கச்சி, இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்திருக்கியாமா? இல்லண்ணா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா, எங்கேயாவது பாத்திருக்கியான்னு. இல்லண்ணா. சிஸ்டர், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கான்னு. எப்பயாவது இந்த காலனிக்குள்ள வந்திருக்கலாம். இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சாரிண்ணே, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் பாருங்களேன்.
இல்லை சார், பார்த்ததில்ல. எங்கேயும் பார்த்தது இல்லையா? ஆமாம். அம்மா, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். வாங்க. இது ஹால். இங்கிருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா பெட்ரூம் வரும், அதுக்கப்புறம் கிச்சன். நீங்க ஒரு முறை பார்த்துடுங்க. அம்மா, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த வீடு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சம்மதம்னா நாங்க எங்கே இருக்க விரும்புறோம். அச்சோ, நிச்சயமா. அதனாலதான் உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறதுக்கு வந்திருக்கேன். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அண்ணே, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணே. மேடம், ஒரு நிமிஷம். இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த காலனிக்குள்ள வந்திருக்காங்களா? பிரச்சனை என்னன்னா, நாங்க வேற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க எங்க தங்க இருந்தோமோ அந்த ஹவுஸ் ஓனர் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு வீடு தர மறுத்துட்டாரு. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க ராத்திரி இங்கே தங்கிக்கிறோம். ஆண்டி, இது விஷயமா என்னால எதுவும் சொல்ல முடியாது. இது விஷயமா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பாக்குறேன். நான் இது வந்துடுறேன். பிரேம், எங்க இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? இல்ல, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க இங்க வாங்களேன், என்ன நானே சொல்றேன். சரிங்க. அவரு வெளியே போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவாரு. ஓகே. நீங்க வேணா அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். அவர் வந்துடுவாரு. ஓகே, தேங்க்யூ. அம்மா, நீங்க உட்காருங்க. தேடுவதோ அழகும் கலையும் வடிவமும், மனம் நாடுவதோ செயலும் திறனும் துல்லியமும். பாத்து மோகினி, உனக்கு ஒண்ணும் இல்லல? இவர் காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். தேங்க்யூ. இட்ஸ் மை ப்ளஷர். யூ ஆர் வெல்கம். சீமா, நீ எதுக்கு நான் இங்க வர சொன்ன? அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். சகுந்தலம்மாக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க இன்னைக்கு ராத்திரியில இருந்தே இந்த வீட்டுல தங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சீமா, அது எப்படி பாசிபிள் ஆகும்? ஐ மீன், போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே. கண்ணா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க சொல்லிடுங்க. நாங்க வேற இடம் பாத்துக்கிறோம். நாங்க வெளியில எங்கேயாவது தங்கிக்கிறோம். ஆண்டி, ஒரு நிமிஷம். பிரேம், இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. இந்த வீட்டை இவங்களுக்கே வாடகைக்கு விடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பிரேம். அது இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ, அதுல என்ன வித்தியாசம் வந்துட போகுது? என்ன அமர்? என்ன அமர், வேற என்ன? இந்த காலியான வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா இதோட தனிமை கூட தூரம் ஆயிடும். நீ போலீஸ் வெரிஃபிகேஷன் பத்தி தானே யோசிக்கிற? அதை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ எப்படியும் சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க எங்க போவாங்க? இங்க பாரு பிரேம், இவங்க டெல்லிக்கு புதுசு. ராத்திரி நேரத்துல டெல்லியோட நிலைமை உனக்கு தெரியும்ல. நம்மளால யாரையுமே நம்ப முடியாது. நமக்கு தான் இவங்க இப்ப அறிமுகமாகிட்டாங்கல்ல, அதனால நாம நம்மளோட கடமையை நிறைவேற்றணும். அப்புறம்
நம்மளை தவிர வேற யாருக்கு இவங்களுக்கு தெரியும்? ம் சரி, நீங்க 2 பேரும் இங்க தங்கலாம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சீமா கிட்ட சொல்லுங்க, அவ ரெடி பண்ணி தருவா. தேங்க்யூ. நம்ம கிளம்பலாம். வா. அமர் சார், போலாமா? அஃப்கோர்ஸ், போய் தான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, நான் உங்க பேரை மறந்துட்டேன். அது இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எழுதுறதுக்காக வேணும். மோகினி. மோகினி அப்படின்னா மனச கவர்றவ. என்னது? நான் அமர். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தயங்காம என்ன கேட்கலாம். எதை நான் சொல்றேன்னா, இது கல்யாண வீடு, எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நான் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். அதனால நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து உடனே நிப்பேன், உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. ஓகே. See you soon. கொஞ்சம் நல்லா பாருங்க, இங்க எங்கேயாவது பாத்துருக்கலாம். கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா. ஹலோ சார், ஒரு நிமிஷம். நீங்க தானே மிஸ்டர் அமர்? ஒரு முறை உங்க பேரை கூப்பிட்டா அப்படியே நேர்ல வந்து நின்னுடுவேன்னு சொல்வீங்கல்ல? அப்புறம் இந்த சோஷியல் சர்வீஸ் திடீர்னு எங்க இருந்து வந்தது? ஐ மீன், சின்ன வயசுல நீ கண்டிப்பா அப்படி இல்ல. பிரேம் நல்ல பொண்ணு. அப்படியா? ஐ மீன், நல்ல மக்கள் சாதாரணமா இருக்காங்க. அவங்களுக்கு நாம தானே உதவி செய்யணும். இங்க பார்க்கனா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் பிரின்சிபல். ஓகே, பையன் நல்லா ஸ்பீடா தான் இருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாம இவனுக்கு சேர்த்து மண்டபத்தை புக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பிரேம், சிமா, இவன் அந்த இடத்துல வேற என்ன சொன்னா? அவங்க அங்க வந்துட்டாங்கன்னா வீட்டோட தனிமையை காணாம போயிடும். நீங்க ஒரு குரல் கொடுத்தா போதும், உதவுறதுக்கு நான் வந்து நிப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த சிட்டில நம்மள விட்டா அவங்களுக்கு வேற யாரையுமே தெரியாது. இப்ப பிரேம், சீமா, நமக்கும் வீட்ல நிறைய வேலை இருக்குல்ல, எல்லாம் அறகுறையா இருக்கு. நாம போலாமா? ஐயாவுக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? மோகினிய மறக்க மாட்டேன். அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம். இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா அண்ணே? இல்லப்பா. கண்டிப்பா பார்த்ததில்ல. என்ன ராஜு, கிடைச்சலா? அட, யாருக்குமே தெரியலப்பா. அப்படின்னா அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது? பொண்ணை நல்லா தேடிப்பாரு, நமக்கு வேற வழி இல்ல. அங்க பாத்தியா, பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். உங்ககிட்ட பேசிக்கிட்டு நானும் டெக்கரேஷன் பண்ணணும். வா.